சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்குதாப்பா? இருக்குதுங்க, உள்ள போய் சாப்பிடுங்க. சப்ளை. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். பேக்கரியை டெவலப் பண்ணது போதும் பண்ணு வேணும் வெண்ண வேணும்னு உசுர வாங்குறாங்க ஐயா. சார் போடு. என்னப்பா இருக்குது சாப்பிட்றதுக்கு? சாப்பாட்டுக்கு எல்லாமே இருக்குதுங்க. எல்லாமே இருக்குதா? எல்லாமே இருந்தாலும் ஒரு ஊத்தப்பம் தான் வேணும். அது என்ன பண்றீங்கன்னா, அந்த கல்லுல எடுத்து சரி வழக்கமா ஒரு சீவக்கட்டை வச்சிருப்பீங்கல்ல, ஆமா ஆமா, அதை எடுத்து நீங்க டாப்ல தண்ணி ஊத்தி சரி அந்த சீமார திருப்பி வரக்குன்னு இழுத்து சரி கல்ல சுத்தமா வேண்டி விட்டு சரி ஒரு 2 கிண்ணத்துல மாவு எடுத்து சரி லவுண்டாம் இல்லாத சிறுசாம் இல்லாத கரெக்டா ஊத்தி சரி மேல அப்படியே 5-6 வெங்காயத்தை தூவி சிறுசா சரி போட்டு அதோட கேரட் கொஞ்சம் நறுக்கி அப்படியே போட்டு சரி அப்படியே நெய் ஒரு 9 கரண்டி நெய் அப்படியே எடுத்து அந்த விழாவில் அப்படியே உள் சைடுமே பெல் சைடுமே அப்படியே விட்டு சரி முருவுலா இந்த பக்கம் ஒரு திருப்பு அந்த பக்கம் ஒரு திருப்பி அப்படியே முருவுலா ஒரு தோசையை எடுத்துட்டு வாங்க. ஏன்டா எவ்வளவு லென்த்தா சொன்னேன், ஒரே வேச்சில் ஊத்தாப்பன்ட்டியே. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஏடா நான் ஊத்தாப்பம் அவ்வளவு தூரம் சொன்னேன், மனுஷர் இதை கொண்டு வந்துட்டீங்க. ஊத்தாப்பம் வேண்டாம் போட. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது, எல்லாம் நியாயமா பேசணுமா இல்லையா? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? 100 ரூபா பில்ல ஒரு ஊத்தாப்பக்கு இதுக்குடா 200. எதுக்குடா 200 கேட்டு ஒரு 300 300 போல டுபாக்கூர் ஹோட்டல் வச்சு நடத்துறீங்கடா நீங்க. படிச்சு பாரியா இந்த டுபாக்கூர் வீட்லயே வந்து